ஹேகேஸ் நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 29ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெயின் ட்ரைபை சேர்ந்த அந்த 2 யங் மாஸ்டர் சீன் தான் காட்டுறாங்க. அந்த பேரியரோட என்ட்ரன்ஸ் இங்கதான் இருக்குன்னு அவனுங்க சொல்ல நம்ம ஆளுங்களும் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது ஒன்னும் எங்களால சரியா கண்டுபிடிக்க முடியல. அவன் அப்படியே அவனோட தம்பி கிட்ட என்ட்ரன்ஸ் பிரின்ஸோட செஸ்ட்ல இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பேரியர் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி இவரை தூங்க வச்சிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷனை நம்ம ஹீரோ மேல போட்டு விட அதிகப்படியான பவர்ஸ் யூஸ் பண்ணதுல எங்களுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. மற்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா கண்டிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களும் அவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம லீ கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீஃப் எங்க அவர் அசிஸ்டன்ட் உன்னோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவரு இப்பதான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. என்னது என் பிரச்சனை சரியாயிடுச்சா? மாஸ்டர் ஒரு பேரியர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி உன் இல்னஸ்க்கு காரணமான எல்லா பிரெடியன்ஸையும் சீல் பண்ணிட்டாரு. ஆளோ லைட்டா குசியா போயிட்டு அது திரும்ப பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்க, நீ உன் சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை செஞ்சா அப்ப பிரேக் ஆகலாம். அப்படி இல்லைன்னா எங்க ஸ்கில்ஸ் தெரிஞ்ச யாராவது அந்த ஃபார்மேஷனை ரிலீஸ் பண்ணணும். சீஃபும் இப்ப அப்படி அங்க வர நம்மால் டக்குன்னு அவருக்கு அப்படியே தலை வணங்குறாரு. ஆளும் சிரிப்பு போட்டுட்டு சரி எந்திரின்னு சொல்ல, மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க இப்பதான் என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட இன்னொரு ஹெல்ப்பும் கேட்டாகணும். மேக்ஸா மவுண்டனோட பேரியர்ல சீக்கிரம் மாட்டிட்டு இருக்கா, நீங்க தான் வந்து அவளை காப்பாத்தணும். ஆனா ஆளு அது என் ஆன்சிஸ்டர்ஸ் உருவாக்குன ஒரு பாய்சன் வேர்ல்டு, அது ரொம்பவே பயங்கரமான ஒரு இடம். எங்க ஆளுங்க அந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ரூலே போட்டிருக்கேன்னு அவரு சொல்ல, நம்மளும் விட மாட்டாரு. அப்படி ஒரு மோசமான இடத்துல அவ மாட்டிட்டு இருக்கது நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கது. மெங் சீஃப் உன் பிரச்சனை சரியாயிடுச்சு, நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாரு. நம்ம லீ உங்க ஆன்சிஸ்டர்ஸ் தான் அந்த பேரியரை உருவாக்கி இருக்காங்கன்னா அதால ஒரு உயிர் போனாலும் அதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உங்களால ஒதுங்கிட முடியாதுன்னு நான் சொல்ல, நம்ம சீஃபும் அவன் சொல்றதும் சரிதாங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நான் வரேன், நம்மளும் என் பிரச்சனையும் சரியாயிடுச்சு, சீக்கிரம் நீ அங்கிருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மெங் ட்ரைபை சேர்ந்த அந்த 2 திருட்டு யங் மாஸ்டர்ஸையும் தான் காட்டுறாங்க. எல்லாரும் தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சத்தமே இல்லாம போறோம். அந்த பேரியரை ஓபன் பண்ணி சீக்கிரம் தீர்த்து கட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கோட சீஃப் நீ டெபுட்டி சீஃப் நாள் சொல்ல அவனுங்க 2 பேரும் அப்படியே கிளம்புறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ ரூமை சுத்தி பயங்கரமான கார்ட்ஸ் பாதுகாப்பு இருக்கு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அது சும்மா காத்து வாங்கலான்னு வந்தோம். சரி நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக இந்த பக்கம் நம்ம பைலி ஆள் விடிய நம்ம ஹீரோ இருக்கிற அந்த வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஏய் பூச்சி உனக்கு என்னச்சு, என்ன வச்சு நீ விளையாண்டுட்டு இருக்கான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த பாய்சனஸ் ஃபாரஸ்ட்ல மாட்டிட்டு ஓடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. எங்க தெரியும் வழியே இல்ல, அவங்களும் அப்படியே கடுப்பாய் கதறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோடு இப்ப அப்படியே நம்ம மெய்டு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணோட அவங்க அப்படியே அவரை கவனிச்சிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே எந்திரிக்கலன்னு சொல்லி நம்ம டாக்டர் அறக்க பறக்க வந்து அவர் செக் பண்றாரு. ஆனா அவர் பாடி கண்டிஷன்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அந்த 2 யங் மாஸ்டர்ஸும் நாங்க சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சாக்கணும், நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களான்னு கேட்க நம்ம ஆளுங்களும் அப்படியே வந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த பக்கம் பாய்சனஸ் ஃபாரஸ்ட் நம்ம ஹீரோயின் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. சுத்தி வசப்பூச்சிங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு வயு என்ன காப்பாத்துன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. நம்மளும் டக்குனு லைட்டா அசைறாரு. சீக்கிரம் வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம அசிஸ்டன்ட் அவசரமா இப்ப உங்களை பார்க்க வர்றாரு. மெயின் சீஃப் நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு. அதான் எங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே அவங்க ஆளுங்க வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த ஆளுங்க, ஆனா அவங்க யாரையும் அனுப்பலன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா அப்படியே உள்ள போக தம்பிங்க வசமா சிக்கிறானுங்க. நம்ம மெயின் சீஃபும் இப்ப அப்படியே அங்க வராரு. நம்ம டாக்டர் ஹேனாலாம் அவரு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஆளுங்கன்னு சொல்லி அங்க வந்திருக்கிற அந்த 2 பேரையும் காட்ட, ஆளும் அட திருட்டு பசங்களா யாரை கேட்டு கிளானை விட்டு வெளியே வந்தீங்க, கிளான்லயே இருந்து போர் அடிச்சிருச்சுன்னு தான் நாங்க வெளியே வந்தோம், வந்த இடத்துலதான் எங்க விஷயம் தெரிஞ்சிச்சு, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. என் அனுமதி இல்லாம உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஆளும் அவனுங்களை கிளின்னு கிழிச்சிட்டு அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ மேல அவனுங்க பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டதையும் அவரு நோட் பண்ணிடுறாரு. அவரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி அதை ரிலீஸ் பண்ண சொல்ல அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் அப்படியே கண்முழிக்கிறாரு. நம்ம மைடுக்கு ஒரே குசி தான். நம்ம சீஃபும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பேரியர் உன் செஸ்ட்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்ல, நம்ம அவளை காப்பாத்திடலாம். நீ அங்க போய் அவ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஈஸியா 2 பேரும்
பேரையும் இது வழியா காப்பாத்திடலான்னு ஆள் சொல்லு. நம்ம ஹீரோவும் உடனே ஆரம்பிங்கன்னு சொன்னாரு. ஆனா பிரின்ஸ் உங்க நிலைமை அது இப்ப முக்கியம் இல்ல, அவளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அந்த சீஃபும் அவரு பசங்க கிட்ட வந்து எதுக்காக ஸ்லீப்பிங் பேரியரை அவ மேல யூஸ் பண்ணீங்க? இல்லங்கப்பா, அந்த பேரியரை ஓபன் பண்ணும் போது அவன் அசைஞ்சி அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல, அதான். இவனுங்க ஒன்னும் அவ்வளவு நல்லவனுங்க இல்லையேன்னு சொல்லி ஆளும் லைட்டா யோசிச்சுட்டு, சரி உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படலாம், நீங்களும் இங்கே இருங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த பேரியருக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி ஒண்ணுமும் ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் அதே பாய்சனஸ் ஃப்ரூட். போன வாட்டி இதை சாப்பிட்டு நமக்கு எதுவும் ஆகலைங்கிறப்ப திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க, மறுபடியும் கொடூரமான வயிற்று வலி. அவங்களும் அப்படியே துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம கேங் மொத்தமும் இப்ப அந்த மிங்ஸா மவுண்டனுக்கு தான் வராங்க. நம்ம சீஃபும் ஒரு ஃபார்மேஷனை செட் பண்றாரு. பாய்சனஸ் ஃபாரஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஈவில் பிளேஸ். நேரத்தை தாமதிக்காம அங்க போன உடனே அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருன்னு ஆள் சொல்ல, நம்ம ஹீரோவும் போய் அப்படியே அந்த ஃபார்மேஷன்ல உட்காந்துடுறாரு. சீஃபும் நிறைய டாலிசத்தை உருவாக்கி அதை அப்படியே அனுப்பி வைக்க, சீக்கிரம் போய் அதை காட் பண்ணுங்க. நம்ம கேங்கும் களத்துல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி அங்க பயங்கரமா காத்துல அப்படியே வீச ஆரம்பிக்க, நம்ம பைலியும் அந்த பூஜை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துக்கு வராரு. அதுவும் நேரா போய் அப்படியே நம்ம ஹீரோ காதுக்குள்ள போக பேரியர் திரும்ப ஓபன் ஆகுது. நம்மளும் அந்த ஃபாரஸ்ட் குள்ள போயிடுறாரு. சீக்விங்னே கத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அங்கதான் நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மால பார்த்த உடனே அவங்க கண்ணுலாம் அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்க, நீ என்ன காப்பாத்த வருவன்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்றாங்க. அவரு செஸ்ல இருந்த அந்த என்ட்ரன்ஸும் திரும்ப அப்படியே ஓபன் ஆக ஆரம்பிக்க, இந்த பக்கம் நம்ம சீஃபும் ஏதோ பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த இடமே அமைதியாகுது. அவங்க வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அவங்க முன்னாடி வராங்க. இவங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு நம்மால் சொல்ல, அவங்களும் அவரை பார்த்து லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்றாங்க. நம்ம நான்காங் நம்ம மைல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியா அவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நம்ம லியே கிட்ட அவரு பிரச்சனையை பத்தி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் அது சரியாயிடுச்சு, நம்ம ஹீரோயினும் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆளும் ஏதோ சொல்ல வர நம்ம டாக்டர் மது பிரின்சஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம். அவங்களையும் அப்படி அங்கிருந்து கூட்டிட்டு போக, நம்ம லியே சீக்கிரம் நான் திரும்ப வர வரைக்கும் எனக்காக ஃபைட் பண்ணு. நம்ம பைலி வாய நம்ம ஒரு ட்ரிங்க் சாப்பிடலான்னு கூப்பிட, நம்ம லியே நீயே போய் தனியா சாப்பிட்டுக்கோ, உன் ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. மனசாட்சி இல்லாதவன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே தட்டு மாதிரி அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம சீஃப் நம்ம ஹீரோ கிட்ட, ஓ அம்மாவோட பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆளும் மெங் வானியும் சொல்றாரு. ஓ செஸ்ல இருந்த பேரி டெக்னிக் என் பொண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சது, அவ பேரு மெங் வானியும் நாள் சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. எங்க ட்ரைப்லயே அவ ரொம்பவே டேலண்டா இருந்தா, அவளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு நான் நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க இடத்தை விட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு டான்கியோட கிங் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பேரியர் பைக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆபத்து வரும்போது அவன் சூழ ப்ரொடக்ட் பண்ணும். என் கேஸ் சரியா இருந்தா இதுக்கு முன்னாடி அவ அதே மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கால. அது உண்மைதான். நம்ம ஹீரோயினால ஆள் ஒரு தடவை சாவ பார்த்துட்டு வந்து இருந்திருப்பாரு. அப்புறம் இதுக்கு இன்னொரு குணாதிசயமும் இருக்கு. இந்த சீல் பக்கத்துல வேற ஏதாவது பேரியர் ஓபன் ஆனிச்சுன்னா அதோட என்ட்ரன்ஸ் இதுக்கு ஷிஃப்ட் ஆயிடும் அவரு சொல்ல. அப்படிதான் நம்ம ஹீரோயினையும் அவங்க இப்ப காப்பாத்தி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் தாத்தான்னு சொல்லி அவருக்கு அப்படியே தலை வணங்க, நம்ம சீஃபும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோடு இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அவர் அப்படியே அவங்க கைய பிடிக்க, அவங்களும் அவரு வரலாம் காய்மறுக்கத்தை பாக்குறாங்க. அவரு டக்குன்னு அதை மறைச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி என்னன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நம்ம ஹீரோவும் தலையாட்டிட்டு ஒரு ஹக் கிடைக்குமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே கட்டி பிடிச்சுக்க, ரொம்ப பயந்துட்டியா? நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் நான் பார்த்தேனே, நீங்க இருக்கும்போது நான் எதுக்காக பயப்பட போறேன்னு சொல்ல. இப்ப அப்படியே நம்ம பைலி தான் காட்டுறாங்க. அவரு நிலைமை ஒண்ணுமும் மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆளும் ஏதோ ஒரு மெடிசனை ரெடி பண்ணி அதை அப்படியே குடிக்க போக, நம்ம ஹீரோயின் இப்ப இங்க வராங்க. என்னாச்சு காலங்கத்துல வந்திருக்கேன்னு ஆள் கேட்க, எல்லாம் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான். அட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ள இதுக்காக இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படியே அவரு தோல்ல ஒரு தட்டு அவரும் இல்ல பரவாயில்ல லியை பத்தியும் அவங்க கேக்குறாங்க. ஆனா நம்மால அவ எங்க போனான்னு என்கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பையன் மேல ஒண்ணுமோ கோவமா தான் இருக்கான்.
ஆனா நீ பயப்படாத, கண்டிப்பா உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்னால கண்டிப்பா திரும்ப நான்சு போக முடியாது, பேசாம நீ எங்க கூட வந்துரு, நம்ம யாராவது ஆள் அனுப்பி உன் ஜூனியரை கூப்பிட்டுக்கலாம். அவரும் சரின்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடி பாவி, தட்டி கொடுக்க உனக்கு வர இடமே தெரியலன்னு சொல்லி ஆள் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க. நம்ம மைடும் இப்ப அப்படியே அங்க வரேன். நம்ம ஹீரோயின்காக அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடும் நம்ம ஹீரோக்காக ஜிஞ்சர் சூப்பும் கொண்டு வந்திருக்கத அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மால அவங்கள கண்டிக்கவே மாட்டாரு. அங்க வச்சுட்டு கிளம்புன்னு சொல்ல அவங்களும் சோகமாயிட்டு அப்படியே வெளியே போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தகவல் வருது, நம்ம பைலி மயக்கமாயிட்டாரு. அவங்களும் வேக வேகமா போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. நம்ம டாக்டர் இவனுக்கு பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு, இவனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான், இருந்தாலும் அதோட எஃபெக்ட் இன்னமும் முழுசா கியூர் ஆகலன்னு ஆள் சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவரு கையையும் காட்டுறாரு. பார்த்தா கோல்டு கலர்ல ஏதோ செதில் மாதிரி இருக்கு. அவரும் இப்ப லைட்டா கண் முழிக்க, என்ன உங்களுக்கு இப்ப 1000 கேள்வி தோணுமே, ஏன் யோசிக்கிறீங்க, கேட்க வேண்டியதானே. நம்ம ஹீரோயினும் நீ ஒரு சாதாரண வெட்டினரி டாக்டர் இல்லைன்னு சொல்லி எனக்கு எப்பவோ தெரியும், சரி உண்மையா சொல்லுன்னு சொல்றாங்க. அவரும் நான் ஒரு கோல்டன் மெர்ஃபாக், நான்சோவோட மெர்ஃபாக் ட்ரைபை சேர்ந்தவா, இதையே எங்க கிட்ட இருந்து மறைச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்க, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல நான் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் உன் ஐடென்டிட்டி வெளியே தெரியாம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவரோட ஜூனியரையும் உடனே இங்க கூட்டிட்டு வர சொல்ல நம்ம மைடும் பிளாங்கெட் எல்லாம் கொண்டு வந்து அவர் அப்படியே கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் இல்லாத டயத்துல பிரின்ஸ நீ ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டதா கேள்விப்பட்டேன், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு இனிமே நீ பிரின்சஸ மட்டும் பாத்துக்கிட்டா போதும், அவங்க முகமே அப்படியே சுருங்கிட்டது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே செம க்ளோஸா ஒருத்தர் கூட ஒருத்தர் ஃபன் பண்ணிட்டு போக அவங்களும் அதை அப்படியே ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கிற மாதிரி எடுத்த உடனே நம்ம மெயின் சீஃபை தான் காட்டுறாங்க. ஆளுங்க கிளம்ப ரெடி ஆயிட்டாரு போல. நம்ம ஹீரோ கிட்ட டைம் கிடைக்கும் போது நீ கண்டிப்பா அங்க வரணும்னு சொல்ல நம்மளும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அப்படியே அவரு தாத்தாவை ஓரமா கூட்டு போயிட்டு அம்மா இதுக்காக திடீர்னு பெங்க் ட்ரைபை விட்டு போனாங்க, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்க அவர் ரொம்பவே பிடிவாதக்காரி, எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் பண்ணிட்டான்னு சொல்லி நான் அவளை திட்டான், அந்த கோபத்துல எங்களை விட்டு போனவதான், ஏன் அவ இதை பத்தி உன்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையா நாள் கேட்க நம்ம ஹீரோவும் நான் சின்ன பையனா இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க, அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. ஒண்ணுமும் சில கேள்வியெல்லாம் கேட்கற முக்கிய நம்ம மெயின் சீஃப் அவதான் இறந்துட்டால, இனிமேலும் அவளை பத்தி பேசுறதுனால என்ன மாறப்போகுது, நீ உன் லைஃப பாருன்னு சொல்லி அப்படியே பேசி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம நான்சோ கிங் சீக்கிங் வேறையில இருந்து தப்பிச்சுட்டான், இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஆள் கேட்க அந்த எல்டர் ஜீலிங்கோட பிரின்ஸ் டைன்க்கு அட்டாக் பண்ண சொல்லி அடிக்கடி நமக்கு லெட்டர் அனுப்பிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அவனுங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது, ஆனா நம்ம டைரக்டா அவங்களோட மோத வேணாம், அவனையே போய் அவங்கள அட்டாக் பண்ண சொல்லு, நம்ம அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்கள சப்போர்ட் பண்றோம்னு சொல்லு, நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது, டைன்கியூவையும் நம்ம காயப்படுத்தின மாதிரி இருக்கும் அவனுங்க பிளான் பண்ண. இந்த பக்கம் பிரின்ஸ் யாங் அந்த லெட்டரை பார்த்துட்டு சம காண்டாக்குறான். சீலிங் பிரின்சஸ் அந்த பையன் கொண்டு இருக்கான், இருந்தும் அந்த வீணா போனவன் அவங்கள அட்டாக் பண்ணவே இவ்வளவு யோசிக்கிறானேன்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவனோட கார்டு டாங்லிங் குயின் கிட்ட இருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு, டைன்கியூவை அட்டாக் பண்ணா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்களாம், அவங்க கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸை வச்சுட்டு நம்ம நாக்கு தான் வலிக்கணும், இருந்தாலும் பார்டர்ல கேம்ப் செட் பண்ணு, நம்ம அவங்கள பயமுடுத்தியாவது பார்க்கலாம்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பைலி அவரோட ஜூனியர் அவரு பக்கத்துல உட்காந்துட்டு ஒன்னு ஒப்பனை வச்சிட்டு இருக்காங்க. என் சீனியர் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போயிருக்கலாம்னு, இனிமே நான் உங்களை விடவே மாட்டேன், செத்தாலும் உங்க கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் விழுந்து விழுந்து அவர் அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரு ஜெனரல் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் வருது. நம்ம பார்டர்ல சீலிங்கோட ஆர்மி அவங்களோட கேம்ப் செட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நம்மால அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, சும்மா விளையாண்டு பாக்குறானுங்க. அவர் அசிஸ்டன்ட் லீயும் நம்மள அட்டாக் பண்ற பிளான்ல தான் இருக்காருன்னு சொல்ல நம்மால் அப்பயும் அது நடக்கும் போது பாப்போம்னு சொல்றாரு. ஆனா டாங்லிங் கிட்ட சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மின்னு ஒரு ஆர்மி இருக்கிறதாவும் அவங்க மியூசிக்க வெப்பனை யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஆனா அவங்கள பத்தி இப்போதைக்கு நமக்கு எந்த தகவலுமே இல்ல, ஒருவேளை லீ அவங்கள யூஸ் பண்ணதான் போயிருக்கானு சொல்லி ஆளும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹானானும் நான்காங்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்க்குலாம் குட் பை சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்க சிட்டிக்கே கிளம்ப. இந்த பக்கம் நம்ம மெங்கோட சீஃப் என் அனுமதி இல்லாம நீங்க எதுக்காக பிளானை விட்டு வெளியே போனீங்க, நான் உங்களை இப்பவே மெங் ட்ரைபை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க டவுன் மவுண்டன்ல தான் வாழணும்னு ஆள் சொல்ல இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம பைலியும் அங்கதான் இருக்காரு, நம்ம மைடும் அவரை ஜூனியரும் போட்டி போட்டுட்டு அவரை கவனிச்சிட்டு இருக்க. நம்ம கோ டாக்டரும் ஆள் அப்படியே செக் பண்றாரு, என் பாய்சன் தான் கியூர் அடிச்சல, முதல் என்ன அப்படி ஸ்பெஷலா கேர் பண்றத கொஞ்சம் நிறுத்துங்களான்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, நீ முழுசா சரியாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கோ டாக்டரும் சிரிப்பு போட்டுட்டு பாய்சன் கிட்டத்தட்ட நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, இன்னும் 2
2-3 நாள்ல முழுசா சரியாயிடும்னு சொல்றாரு. நம்மளும் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு பதிலா குதிரைக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு 2-3 விஷயம் கத்துத்தரேன்னு சொல்ல ஆளும் இல்ல பரவாயில்ல, வெட்டினரி டாக்டர்ஸும் ஹியூமன் டாக்டர்ஸும் வேற வேற, அந்த விஷயத்துல நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜூனியர் ரொம்பவே கோமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நீ எதுக்காக என்ன நான் சொல்ல அப்படியே விட்டுட்டு வந்த? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த பர்சன் எப்படி உனக்கு அட்டாக் அனுச்சுல அவங்க கேட்க, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது, நான் கேட்பேன், நான் கேட்காம யார் கேட்பேன்னு சொல்லி அவங்களும் அப்படியே அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பைலே கொண்டு வந்த நம்ம லீயோட சூசன் இப்ப அவங்க மெயிட் கிட்ட தான் இருக்கு. பிரின்சஸ் இது வேணா நான் ஏறும்ல வச்சுக்கிட்டுமா? அவங்களும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. இல்ல எந்த ஒரு ஹஸ்பண்டுக்கும் தன்னோட ஒய்ஃப் வேற ஒருத்தனுக்கு சொந்தமான பொருளை வச்சிருந்தா பிடிக்காது, அதான் பேச்சே சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பிரின்சஸ் நான் ஏதாவது தப்பா சொல்லி இந்த மன்னிச்சிருங்க, என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ வச்சுட்டு கிளம்புன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வர, நம்ம மெய்டும் அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சூசாங்க அது தெரியுது, இது இங்க என்ன பண்ணுது? லீ கிட்ட இருந்து சீலிங் பிரின்சஸ் தூக்கிட்டு போயிட்டா, இப்ப அவ கிட்ட இருந்து பைலித தூக்கிட்டு வந்துட்டான், அதான் இப்ப அது என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. வெளியிருந்து நம்ம மெய்டும் அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எனக்கு பசிக்குது, நம்ம போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமான்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. சைட்ல மறைஞ்சிருந்த நம்ம மெய்டும் அப்படியே திருட்டுத்தனமா அவங்க ரூம்குள்ள போக ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம கூசி இப்ப இங்க வந்துடுறாரு. சி நீதானா? நான் யாரும் நினைச்சிட்டேன். ஆளும் லைட்டா பல்ல கட்டிட்டு அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நம்மன்னு சொல்லி அவர் அப்படியே ஆரம்பிக்க அவங்க டக்குன்னு அதோட கட் பண்ணிடுறாங்க. என் லைஃபோட முக்கியமான கோல் பிரின்சஸை ஃபாலோ பண்ணி இன்னமும் ட்ரைனிங் எடுத்துக்கணுங்கிறது மட்டும்தான், அதை தவிர நான் வேற எதை பத்தி யோசிக்கதா இல்ல. உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு அவங்க சொல்ல நம்மளும் எனக்கு புரியுது, ஆனா நீ எப்ப என்ன பண்ணாலும் நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேங்கிறத மட்டும் மறந்துடாதுன்னு சொல்றாரு. அவங்களும் நிஜமாவா? அப்படின்னா நான் நம்ம பிரின்சஸ் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டா அப்பயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நீ என்ன சொல்ற பிரின்சஸ் மாதிரியான்னு கேட்டுட்டு ஆளும் அப்படியே தலைய சொல்றியா? இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், நம்ம பிரின்சஸ் அளவுக்குலாம் நம்மளால வர முடியுமான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஆகுது. நம்ம ஹீரோயினும் இப்ப திரும்ப அவங்க ரூம்க்கு வராங்க. பார்த்தா டேபிள் இருந்த சூசங்க இப்ப காணும். ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு நம்ம மெய்டையும் கூப்பிட்டுட்டு அவங்க அப்படியே வெளியே வர நம்ம கூசி தான் இப்ப இங்க வரோம். நம்ம ஹீரோயினும் அவங்க மெய்டை பத்தி கேக்குறாங்க. அவ இப்பதான் ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் போயிட்டு இருந்தா, அவ கையில ஏதாவது இருந்துச்சா? ஆமா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொல்ல. அவங்களும் அடுத்த செகண்டே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம மெய்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சமாதி கட்ட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் அவரை சுத்தி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை உடைக்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அதை டக்குன்னு அவங்க கிட்ட இழுத்துக்க, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் பிள்ளை பண்ணிட்டு இருக்கன்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல பிரின்சஸ், ஃபோர்த் பிரின்ஸ் உங்களை முழுசா நம்புறாரு, ஆனா நீங்க அவருக்கு இந்த மாதிரி துரோகம் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கண்ணத்திலே ஒண்ணு வைக்க, இல்ல நான் அதை அழிக்கதான் போறேன், அப்பதான் நீங்க லீய மறப்பீங்கன்னு அவங்க சொல்றாங்க. டக்குன்னு ஒரு நீடில அவங்கள போட்டு தானே வர நம்ம ஹீரோயினும் அவங்கள காப்பாத்திட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்க கையில கொடுத்துட்டு உடனே போய் பிரின்ஸ் வர சொல்லு. நான் சேர்ந்த சில பவுண்டி ஹண்டர்ஸ் தான் இப்ப இங்க நின்னுட்டு இருக்கானுங்க. சீக்விங் எப்படி அநியாயமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவனுங்களும் டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயினை பத்தி நமக்கே தெரியும், அவங்களும் பறந்து பறந்து சும்மா வேற லெவல் பண்றாங்க. முத அடியிலேயே அவனும் புரிஞ்சுக்கிறான், இவ்வளவு புடிச்சிட்டுலாம் போக முடியாது, இவ்வளவு போட்டு தள்ளு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஃபைட்டும் கடுமையா நடக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க டிராகரை வெளியெடுக்க மேல இருந்து யாரோ ஒருத்தங்க அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவுதான் ஒருத்தங்காலி ஒன்னொருத்தனும் அவங்க அசந்த நேரத்துல அவங்கள போட்டு தள்ள வர டக்குன்னு மேல இருந்து அந்த லேடி களத்துல இறங்கி அவங்க கதையை முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நீங்க யாருன்னு கேட்க நான் ஒரு வழிபோக்குன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே அவங்களுக்கும் லைட்டா மாறுது. அவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்களுக்கு டைம் சொல்ல அவங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அவனுங்க நான்சுவை சேர்ந்த ஹண்டர்ஸ் அவங்க கிங் தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஆனா நம்மால் நம்ம பிளான் படி டைம்க்கு திரும்ப போயாகணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு சொல்றாரு. அப்படியே அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. டைமும் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க பெட்டை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன். சரி நீங்க இந்த பக்கம் படுத்துக்கங்க, நான் இந்த பக்கம், ஆனா நம்மால் இல்ல இங்க படுத்ததா எனக்கும் தூக்கம் வரும், அப்ப நாங்க படுத்துக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கும் அந்த இடம் தான் எனக்கு சரியா இருக்கும்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்கா சொல்லுங்க எங்கதான் தூங்க போறீங்க? அதை நீ தான் சொல்லணும்னு நம்மால் சொல்ல நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது, ஆனா அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றாங்க. நம்மால் ரொமான்ஸுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல வெளியேந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த லேடி உள்ள பூந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மாலும் அவங்க மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு நீங்க யாரு எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ நான் தான்ப்பா உன் அம்மான்னு அவங்க சொல்றாங்க.
இது என்னடா பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் பெயிண்டிங்ல அவங்க உருவத்தை பார்த்ததெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அதே சாக்கோட அவங்கள உள்ளேயும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்களும் கதையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நீ நம்மள கோபப்படுறதுல தப்பே இல்லை. என் அப்பாக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த கோபத்துலதான் நான் மென்ட்ரிவை விட்டு வெளியே வந்தேன். அப்படிதான் டென்கியோட கிங்க ஒரு நாள் எதிர்ச்சியா சந்திச்சேன். அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்சம் காலமும் போயிருக்கும். அதுக்கப்புறம் மென்ட்ரிவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க ஒரு தகவல் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா பேலஸ்ல அவங்க இருந்த நிலைமைக்கு அவங்களால கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனாலதான் அவங்க இறந்துட்டதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு அவங்க நம்ம ஹீரோவையும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு போட்டு ஸ்கெட்ச் தான். போற வழியிலேயே அவங்கள ஒருத்தர் கடத்திட்டு போய் அவங்க பேரி டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்லி அவங்கள மிரட்டினதாகும். ஆனா அவங்க உயிரே போனாலும் அதை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவங்கள 20 வருஷமா ஒரு இடத்துல அடிச்சு வச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு இப்பதான் சரியான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதான் நான் உங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டேன். ஃபாரஸ்ட் ஏரியால உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே கேட்கல. அதான் நான் திரும்ப இங்க வந்தேன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆள் தனியா உட்காந்து அப்படியே சரக்கு போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வராங்க. நீ குடிக்க கூடாதுன்னு ஆள் சொல்றாரு. இல்ல இது வெறும் தண்ணி தான், சும்மா கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு அவரு கேட்க நம்ம ஹீரோயின் எனக்கும் இந்த விஷயத்துல நான் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன இருந்தாலும் நான் ஒரு அனாதை தானு சொல்றாங்க. நம்மளும் என்ன சொல்றேங்கிற மாதிரி பாக்க இல்ல என் அப்பாவோட மனசுல ஒரு அனாதை மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது சொன்னேன். பயு என்ன இருந்தாலும் நீ ரொம்பவே லக்கி. யாருக்குமே இந்த மாதிரி செகண்ட் சான்ஸ் அவங்க லைஃப்ல கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்களும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள தடுத்துடுறாரு. இந்த வயசுல நீங்க திரும்பவும் வேல் டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல. நீங்க என் கூட வந்துடுங்கன்னு ஆள் சொல்ல அவங்களும் டக்குன்னு ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. பயு கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணிட்டு போக எனக்கும் விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க. திரும்ப டிராவல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அவங்களும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. நீங்க ஃபேக் டெத் மூலியமா பேலஸ் ஏமாத்திருக்கீங்க. திரும்ப அங்க போறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. பேசாம உங்க ஐடென்டிட்டியை மாத்திட்டு ஃபோர்த் பிரின்ஸோட மேன்ஷனுக்கு நீங்க வந்துருங்களான்னு அவங்க சொல்ல அவங்களும் கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட மேன்ஷன் நம்ம சீஃப் மேட் அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக நம்ம பைலியும் அவரோட ஜூனியரும் சரி சரி அதான் வந்தாச்சுல நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோயினும் சரி கிளம்புன்னு சொல்றாங்க. சீக்கிரம் உனக்கு மனசாச்சே இல்ல. சரிவா இதை நம்ம தலையெழுத்து திருவா சூத்திக்கு சிங்கி அடிப்போம். சரி சரி வாங்க நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுன்னு அவங்க சொல்ல அவங்களும் சிரிப்பு போட்டுட்டே அப்படியே போற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே டைமும் ஆகுது. நம்ம மெய்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அவங்க இடத்துக்கு வர நம்ம சீஃப் மெய்ட் அவங்கள தடுத்துடுறாங்க. மேன்ஷன் ரூல்ஸ் பத்தி மறந்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸோட பர்சனல் பொருட்களத்தோட உனக்கு உரிமை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சீலிங்ல அவர் அன்கான்சியஸா இருந்தப்ப நான் தான் அவரை பாத்துக்கிட்டேன். அவரு ட்ரெஸ் ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு. அதான் இப்ப கிளீன் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்ல நீ ஒன்னும் ஃபோர்த் பிரின்ஸோட பர்சனல் மெய்டு இல்ல. இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை என்கிட்ட கூடன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம மெய்டு இதை ரெடி பண்ணது நான் தான். நானே திரும்ப கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அங்க கிளம்ப நம்ம குசி இப்ப இங்க வராரு. என்னாச்சு ஏன் சோகமா இருக்க? அவங்களும் ஒன்னு இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா நம்மால் டக்குன்னு உனக்கு பிரின்ஸ் பிடிச்சிருக்குல்ல. அவங்களும் ஒரு செகண்ட் அமைதியாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீ அவரை பாக்குற விதமே சரியில்லை. பிரின்சஸ் இல்லைன்னா நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு போய் நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமாங்கிற மாதிரி ஆள் கேட்க நான் ஒன்னும் தப்பான எண்ணத்துல அவரை பார்க்கல. ஃபோர்த் பிரின்ஸ் கூட இருந்து அவரை கவனிச்சுக்கணும்னு மட்டும் நான் ஆசைப்படுறேன். ஆனா பிரின்சஸ் எல்லாரும் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறாங்க. அதை என்னால எதுக்க முடியலன்னு அவங்க சொல்ல ஆனா அது மாஸ்டர் ஸ்கூல்ல இருக்கிற பிரச்சனை தெரியும். ஒரு மெய்டா அதுல தலையிட எனக்கு அனுமதி கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற உணர்வுகளை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவோட அம்மாவும் அது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 30 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.